மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நமக்கு மாடலாக இருக்கிறவங்க காவேரி வந்து ஹேரில் கெரட்டின் ட்ரீட்மெண்ட் செஞ்சுருக்காங்க. அதாவது அவங்க ஹேர் கொஞ்சம் ரஃப்பாக இருந்ததுனால அவங்க கெரட்டின் அப்படின்ற அந்த சிகிச்சை செஞ்சுருக்காங்க. அது செஞ்சவங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்ணணுன்னா, ஒரு நல்ல ஹேர் ஸ்பா செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஹேர் ஸ்பானா என்னன்றது தான் பார்க்க போகிறோம். மேம் ஆக்சுவலி வந்து நான் இப்போ கெரட்டின் பண்ணி வந்து 3 months ஆயிடுச்சு. ஓகே. ரெகுலராக வந்து ஷாம்பூ, கண்டிஷனர் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். சீரம் ரெகுலராக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஓகே. ஆனால் சப்போஸ் ஒரு நாள் வந்து அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாமலாம் ஆயிரும். ஆமாம். அப்படி இல்லாமல் சப்போஸ் இந்த பேசிக்காவது ஃபாலோ பண்ணாதான் ஹேர் வந்து மெயின்டைன் ஆகும். ஒரு சம்டைம்ஸ் எப்படின்னா ஷாம்பு யூஸ் பண்ணுவோம், கண்டிஷனர் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லாமல் ஆயிரும், டக்குன்னு கிளம்பி போயிடுவோம். அப்படிங்கும்போது பேசிக்காக இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணனா அட்லீஸ்ட் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கெரட்டின் பண்ணப்போ கீழே ஸ்பிளிட்டன்ஸ் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்காகவே வந்து ஹேர் கட்லாம் பண்ணிட்டேன். ஸோ அதனால பேசிக்காக இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும்னா எந்த விஷயம் தான் மெயின் திங் ஸ்பா வந்து ஒரு நல்ல ஆஃப்டர் கேராக இருக்கும். ஸோ கெரட்டின் செஞ்சவங்க எல்லாருமே ஹேர் ஸ்பா செஞ்சுக்கலாம். அது இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். மந்த்லி ஒன்ஸ் பண்ணுவோம் மேம். எப்படி மந்த்லி ஒன்ஸ் பண்ணலாம், இல்லை 15 days ஒன்ஸ் கூட பண்ணலாம். யாருக்கு முடியுமோ அவங்க 15 days ஒன்ஸ் செஞ்சுக்கலாம். அது இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஏன்னா வேறு எதுவும் எண்ணெய் வைக்காததுனால இந்த மாதிரியாவது நம்ம ஃபாலோ பண்ணணும். இது செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக சீரம் வந்து கண்டிப்பாக இட்ஸ் அ மஸ்ட். அதனால் சீரமும் யூஸ் பண்ணால் ஹேர் ஸ்ப்ளிட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன். இவங்க ஹேருக்கு தகுந்த மாதிரியான ஷாம்பூ யூஸ் பண்ணுறேன். ஸ்கேல்ப்புக்கும் முடிக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து சூட்டபிளான ஷாம்பு கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பட் இப்போ நான் ஸ்பா செய்ய போகிறதுனால ஷாம்பு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இவங்களோட ஹேர் வந்து ட்ரை ஹேர்னே எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த கெரட்டின் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ட்ரை ஹேர்னு எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஷாம்பூ நான் யூஸ் பண்ணேன். ஹேர் வாஷ் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே ட்ரை ஆகிறதுக்காக விட்டுடுறேன். நம்ம இப்போ வந்து அவங்களுக்கு வேணுங்கிற ஸ்பா க்ரீமை மிக்ஸ் பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு வேணுன்ற ஸ்பா க்ரீமை நான் சூஸ் பண்ணி அதை எடுத்துக்கிறேன். அவங்களோட ஹேர் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நிறைய க்ரீம் தேவைப்படும். அதனால ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு க்ரீம். இதில் நான் சேர்க்க போகிறது ஒரு கான்சன்ட்ரேட். இந்த கான்சன்ட்ரேட் வந்து ஹைட்ரேட்டிங் கான்சன்ட்ரேட் அப்படின்றத ஆட் பண்ணிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணலாம். இவங்களுடைய தலைக்கும் முடிக்கும் தேவையானதை நான் எடுத்திருக்கேன். ஏன்னா அவங்களுடைய ஸ்கேல்ப் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஹேர் ஆல்ரெடி கெரட்டின் பண்ணதுனால அவ்வளோ ட்ரையாக இல்லை. ஸோ ரெண்டுத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி ஒரு க்ரீமை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் இவங்களுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டவலால் உங்கள் ஹேரை வைப் பண்ணுறது நல்லது. ஏன்னா சில பேர் ரொம்ப ரஃப்பாக ஹேரை ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது முடி கட் ஆகும். அதனால் டெய்லி ஒரு 4-5 முடி கட் ஆனாலே கொஞ்சம் நாளில் பார்க்கும்போது முடி கம்மியாயிடும். அதனால் கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப சாஃப்டான டவல், டர்க்கிஷ் டவலில் ரொம்ப சாஃப்ட் டவலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து அவங்களுடைய ஹேரில் அந்த ஸ்பா க்ரீம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ண போகிறேன். ஸ்கேல்ப்புக்கும் போடலாம். ஆமாம், இது ஸ்கேல்ப் ஹேர் ரெண்டுத்துக்குமே. அதனால தான் அந்த ரெண்டும் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல இந்த கான்சன்ட்ரேட் அப்படின்றது தலைக்கும், க்ரீம் அப்படின்றது நம்ம முடிக்கும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதை தான் இப்போ நான் யூஸ் பண்ணுறேன். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இவங்க ஸ்கேல்ப்புக்குள்ளே படிகிற மாதிரி இதை அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் பிரிக்கிறதுக்கு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹேரை செக்ஷனாக பிரித்து கூட நம்ம போடலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது சில பேருக்கு ரொம்ப டேண்ட்ரஃப் இருக்கும், சில பேருக்கு வந்து ஸ்கேல்ப் ரொம்ப இச்சிங்காகவும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடலாம். இந்த ஸ்பா அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரீட்மெண்ட். அதனால் நீங்கள் இதை வேறு யாராவது செஞ்சால் அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஓனாக செய்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான்.
சில சிகிச்சைகள்லாம் நம்ம ஓனாக வீட்டில் கூட செஞ்சுக்கலாம். சில சிகிச்சைகளை வேறு யாராவது ஒருத்தர் ப்ரொஃபஷ்னலாக செஞ்சால் இன்னும் பெட்டராக இருக்கும். நம்ம ஹேருக்கு சில ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ கெரட்டின், ஸ்ட்ரெயிட்னிங், ஸ்மூத்தனிங் எல்லாம் பண்ணும்போது ஆயில் வைக்க முடியாது. ஆயில் வச்சா அதோடைய எஃபெக்ட் போயிடும். அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பா ட்ரீட்மெண்ட் செய்யும்போது வேணுன்ற ஊட்டச்சத்தும் கிடைக்கும். அட் த சேம் டைம் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளமும் பர்சன் ஆகாமல் நல்லாயிருக்கும். மேம் இப்போ வந்து கெரட்டின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஷாம்பு தான் வந்து யூஸ் பண்ணணுன்ட்டு போயிட்டுருக்கோம். ஆமாம். ஆனால் இப்போ திடீர்னு எங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்திருக்கும். அப்படிங்கும்போது டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ண முடியாது, இந்த ஷாம்புயும் நம்ம விட முடியாது. அப்படிங்கும்போது அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா மேம்? அந்த டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாக இருந்தால் அந்த ஒன்லி ஃபியூ டேஸ்க்கு அந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு யூஸ் பண்ணலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு டேண்ட்ரஃப் குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய கெரட்டின்கான என்ன ஷாம்பு கொடுத்துருந்தாங்களோ அதையே தான் யூஸ் பண்ணணும். ஆமாம். ஏன்னா அந்த டேண்ட்ரஃப் போகிற வரையில் மட்டும் நீங்கள் டேண்ட்ரஃப் ஷாம்புவை யூஸ் பண்ணணும். சில பேர் வந்து டேண்ட்ரஃப் ஷாம்பு கொஞ்சம் எடுத்து நார்மல் ஷாம்புவோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ டேண்ட்ரஃப்க்குன்னு ஏதாவது ஸ்பா இருக்கலாம் மேம், அது மாதிரி ஏதாவது ட்ரை? டேண்ட்ரஃப் ஸ்பாவும் இருக்குது. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அந்த மருந்து இருக்குல்ல, கான்சன்ட்ரேட், அதில் வந்து டேண்ட்ரஃப்க்குன்னு தனி கான்சன்ட்ரேட் இருக்குது. ஸோ நீங்கள் கேட்டு செஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஆயிலியாக இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்குது, இச்சிங் இருக்குது, ரொம்ப அப்படி செதிலாக கொட்டுது அப்படின்லாம் இருக்கும்போது அதை பற்றி நீங்கள் என்ன ப்ராப்ளம்ன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க. ஸோ ஸ்கேல்ப்புக்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்து அதே மாதிரி ஹேருக்கும் அந்த க்ரீமை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அவங்களுடைய ஹேரில் படுற மாதிரியும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா உள்ள அவங்க கை விரல்கள் பதிகிற மாதிரி நல்லா மசாஜ் கொடுக்கலாம். ஸ்கேல்ப்க்கு இந்த மாதிரி செய்யும்பொழுது நல்லா ரீஜூவினேட் ஆகும், ரத்த ஓட்டம் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். மசாஜ் கொடுக்கும்போது ட்ரையாக மசாஜ் பண்ணுறத விட இந்த மாதிரி க்ரீம் வச்சு மசாஜ் பண்ணும்போது இன்னும் ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். தலையும் வந்து ரொம்ப க்ளீன் ஆகிடும். ஸோ இது செஞ்சால் ஒரு வாரம் 10 நாள் அந்த ஹேரில் எந்த டேண்ட்ரஃபும் வராது, ஸ்கேல்ப்பும் நல்லாயிருக்கும், முடியும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல் தலைக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இப்போ பார்க்கும்போதே எவ்வளோ கண்ட்ரோல்டாக இருக்குது ஹேர், கொஞ்சம் கூட ஃப்ரெஸினஸ்ஸே இல்லை, ரொம்ப நல்லாயிருக்கு. இதுக்கு மேலே நான் வந்து அவங்களுக்கு கூல் ஸ்டீம் கொடுக்க போகிறேன். ஹாட் ஸ்டீம் சில பேருக்கு ஒத்துக்காது, அதனால கூல் ஸ்டீம் கொடுக்கும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நானோ ஸ்டீம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. நானோ ஸ்டீம்ன்றது ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்டீம். அது வந்து ஓசோனை விட ஒரு படி மேலேன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டீம் கொடுத்துருக்கிறதுனால ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஹேர் ரொம்ப சாஃப்டாக மாறிடும் அண்ட் ஸ்கேல்ப்பும் ரொம்ப க்ளீனாக இருக்கும். எந்த விதமான தொற்றுகள் லைக் டேண்ட்ரஃப் இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணி பார்க்கலாம். ஸ்பா க்ரீம் போட்டு மசாஜ் பண்ணி டைம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணுறேன். ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். காவேரியோட ஹேர் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. ஒரு டால்ஸ் ஹேர் மாதிரி இருக்குது. அவங்க ஸ்கேல்ப்பும் ரொம்ப க்ளீனாக இருக்குது. இப்போ வந்து எவ்ரிடே வந்து சீரம் மட்டும் அப்ளை பண்ணிட்டு இருந்தால் போதுமா? இப்போ ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுற ஆப்ஷன் இல்லை, சீரம் வந்து கம்பல்சரி அப்ளை பண்ணுதானே? ஆமாம், சீரம் யூஸ் பண்ணலாம். சீரம் வந்து நல்ல ஷைன் கொடுக்கும், நல்ல ஒரு ஊட்டச்சத்தும் கொடுக்கும். எப்படி ஆயிலோ அதே மாதிரி தான். ஆனால் வந்து ஆயில் ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்கும், ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கும். வேறு சீரமோட ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும். அதனால் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி கெரட்டின் பண்ணவங்க, ஸ்பா ட்ரீட்மெண்ட் செஞ்சவங்க எல்லாருக்குமே சீரம் வந்து ஒரு மஸ்ட். அது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை ஸ்பா ட்ரீட்மெண்ட்டை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.